அத்தியாயம் 7. வசுந்தராவின் தாய் சீதாலட்சுமி நாட்டிய கலையில் கைதேர்ந்தவள். சிறு வயதிலிருந்தே நடனத்தில் அவளுக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து அவளது பெற்றோர் நாட்டியம் பயிற்றுவிட்டிருந்தனர். கலையார்வம் அதிகம் கொண்டிராத குடும்பத்திலிருந்து வந்த அவளது தந்தைக்கோ தன் மகள் வெகு அழகாக நாட்டியமாடுவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. சீதாவிற்கு பிறகு வேறு குழந்தைகள் ஏதும் பிறக்காததனால் அவள் பெற்றோர்களுக்கு செல்ல மகளாகி போனாள். அவர்களுக்கு சொந்த மாநிலம் தமிழ்நாடு என்றாலும் அவள் தந்தை இராணுவத்தில் வேலை பார்த்ததினால் வட இந்தியாவில் குடியேறிவிட்டனர். சீதா பிறந்ததிலிருந்து வட இந்தியாவில்தான் இருக்கின்றனர். அவருக்கு ஆஸ்துமா தொந்தரவு உண்டு. அதுவும் குளிர்காலத்தில் மிகவும் சிரமப்படுவார். ஒவ்வொரு முறை சிரமப்படும் போதும் வளர்ந்து கல்யாண பருவத்தில் இருக்கும் மகளுக்கு தகுந்த வரன் பார்த்து திருமணம் முடித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொள்வார். தாம் உயிரோடு நன்றாக இருக்கும்போதே மகளுக்கு மணமுடித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள மட்டும்தான் அவரால் முடிந்தது. எண்ணம் செயலாகவில்லை. இம்முறை அவரால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை. மூச்சு விடுவதற்கு மிகவும் தொந்தரவாகி போனதால் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். ஆனாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போக ஆஸ்பத்திரியிலேயே இறந்து போனார். சீதாவிற்கும் அவள் அம்மாவிற்கும் அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் அவர் தன் மனைவி மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார். மனைவியின் ஆலோசனையின்றி ஒரு காரியமும் இதுவரை செய்ததில்லை. அப்படிப்பட்டவர் மறைந்தவுடன் மிகவும் அடிபட்டு போனது சீதாவின் தாயார்தான். சீதாவிற்கு தந்தையின் ஆதரவோடு ஒரு நடனப்பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைய இருந்தது. ஆனால் தந்தை இறந்து ஆதரவற்று இருக்கும் நிலையில் அதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூட தன்னால் முடியாது என்று அந்த ஆசையை அப்புறப்படுத்திவிட்டு அடுத்து நடக்க வேண்டியதில் அக்கறை காட்டினாள். அவள் தந்தை இராணுவத்தில் இருந்ததால் அவர் மறைவுக்கு பின்னால் பென்ஷன் கிடைத்தது என்றாலும் முழு சம்பளத்தில் குடும்பம் நடத்தியதற்கும் வரும் பென்ஷனில் நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் அவர்களை சற்று கவலைக்குள்ளாக்கியது. அப்பொழுதுதான் சீதா முடிவெடுத்தாள். அக்கம்பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். முதலில் 2, 3 என்ற எண்ணிக்கையில் வர ஆரம்பித்தவர்கள் இவள் மிக அருமையாக சொல்லிக் கொடுக்கிறாள் என்று தெரிந்ததும் அது பரவி நிறைய குழந்தைகள் வர ஆரம்பித்தனர். நாட்டியம் சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சிறு சிறு நிகழ்ச்சிகளும் நடத்த ஆரம்பித்தாள். பண்டிகை காலங்களில் நிறையவே நாட்டிய கச்சேரிகள் கிடைத்தன. அவள் தன்னிடம் பயிலும் மாணவர்களையும் சேர்த்து கொண்டு நடத்தும் நாட்டிய நாடகங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. இவ்வாறு செய்ததில் வருவாய் அதிகமானது ஒரு புறம் என்றால் சீதாவிற்கு மனமகிழ்ச்சி கிடைத்தது மறுபுறம். போடும் தா தை என்ற ஜதிகளுக்கு சிறு சிறு கைகளுடனும் கால்களுடனும் ஆடும் சிறு சிறு குழந்தைகள்தான் அவளது உலகமாகி போனது. கணவரை இழந்த அவளது தாய்க்கோ இவை எல்லாம் சந்தோஷம் தருபவையாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரு கவலை அரித்து கொண்டே இருந்தது. கணவர் உயிருடன் இருந்த போதே மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவரும் போய்விட்ட பிறகு தனியாக தன்னால் நடத்திவிட முடியுமா என்ற கவலைதான் அது. சொந்தக்காரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். கணவர் இறந்த உடனேயே அங்கு சென்று விடலாம் என்றுதான் முதலில் நினைத்தார். ஆனால் அதற்குள் சீதா நன்றாக காலூன்றி விடவே அந்த எண்ணம் தற்காலிகமாக மறைந்து போனது. சொந்தக்காரர்களிடம் நிறைய முறை கூறி ஒரு நல்ல வரன் பார்க்க சொல்லியும் எதுவும் இதுவரை தகையவில்லை. வட இந்தியாவில் இருந்து கொண்டு வரன் பார்க்க சொன்னால் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று அவர்கள் இருவரையும் தமிழ்நாட்டிற்கே வர கூறினர். சீதாவிற்கோ பிறந்ததிலிருந்தே அந்த ஊரில் இருப்பதால் அந்த ஊரை விட்டு வருவதற்கு சிறிதும் விருப்பமில்லை. தனக்கு திருமணமே ஆகாவிட்டாலும் பரவாயில்லை, ஊரை விட்டு தன்னால் வரவே முடியாது என்பதை திட்டவட்டமாய் கூறிவிட்டாள். அப்படி கராராக தாயிடம் கூறியவள் தமிழ்நாட்டில்தான் தன் வாழ்க்கை அமையப்போகிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 8. ஷேகர், சுந்தர் இருவரும் பிறந்ததிலிருந்து ஒரே ஊரில் இருப்பவர்கள். ஒன்றாக வளர்ந்தவர்கள். ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றால் ஒரே வீட்டில் சகோதரர்களாக அல்ல. இருவரும் மிகவும் நல்ல நண்பர்களாக வளர்ந்தவர்கள். இத்தனைக்கும் இருவரும் அக்கம் பக்கம் வீடுகளில் வசிப்பவர்கள் கூட கிடையாது. 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள். படிப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஷேகர் நன்றாக படிக்கக்கூடியவன். சுந்தரோ அதற்கு எதிர்மறை, ஏதோ சுமார் ரகம்தான். விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் சுந்தர் அசகாய சூரன், எல்லாவற்றிலும் பங்கேற்று பரிசு பெறுபவன். ஆனால் ஷேகருக்கு விளையாட்டில் அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஷேகருக்கு எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அது எதுவாக இருந்தாலும் கச்சிதமாக செய்ய வேண்டும். சிரமப்பட்டாவது ஒழுங்காக செய்ய நினைப்பான். சுந்தரோ ஒரு உல்லாச பிரியன்.
அவனுக்கும் அவன் விருப்பப்பட்டது நடக்கும். ஆனால் எதற்கும் ஷேகர் அளவு அலட்டி கொள்ள மாட்டான். அவனை அப்படி இருக்க வேண்டாம் என்று எத்தனை முறை சுந்தர் கூறியும் பலன் இல்லை. எல்லாம் இப்படி வேறு வேறாக இருந்தாலும் இருவரிடமும் இருந்த ஒரே பொது உணர்வு நட்பு. இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் இருவருக்கிடையில் ஒரு முறை கூட சண்டையே வந்ததில்லை. ஒருத்தனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் மற்றொருவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதை பார்த்து இருவரின் வீட்டினருக்கும் வியப்பாக இருந்தாலும் பெருமையாக இருந்தது. இருவரின் குடும்பத்திலும் இவர்கள் அங்கத்தினர்கள் ஆகி போனார்கள். பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரியில் அவரவர் விருப்பப்படி பாடம் எடுத்துக்கொண்டனர். ஷேகர் எதை படித்தால் வேலைக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று மிகவும் ஆராய்ந்து அதற்கேற்றார் போன்ற படிப்பை தேர்ந்தெடுத்து கொண்டான். சுந்தர் வழக்கம் போல எதை எடுத்தால் மிகவும் இலகுவாக இருக்குமோ, எதற்கு கடின உழைப்பு தேவையில்லையோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டான். எப்படியோ இருவரும் கல்லூரி படிப்பை முடித்தனர். முடித்தவுடன் உடனே வேலை கிடைக்கவில்லை. இதில் ஷேகருக்குத்தான் மிகவும் வருத்தம். சுந்தரோ, ஏண்டா இதுக்கு போய் இவ்வளவு வருத்தப்படுற? நாம் என்ன வாழ்க்கையில வேலைக்கே போகாமலேவா இருந்துட போறோம்? வேலை கிடைக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கிறதை விட்டுட்டு இப்படி அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கியே என்று கூறி ஷேகரை சமாதானப்படுத்தினான். இதற்கிடையில் ஷேகருக்கு தனது சித்தப்பா மகன் பிரதீப் வட இந்தியாவில் ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருப்பது நினைவிற்கு வந்தது. அவனிடம் கேட்டுக்கொண்டால் அங்கிருக்கும் கம்பெனிகளுக்கும் விண்ணப்பிக்கலாமே என்று நினைத்தான். பிரதீப் சிறு வயதிலிருந்தே ஷேகர் வீட்டில்தான் வளர்ந்தான். அவனும் அவன் சகோதரனும் இரட்டையர்கள் என்பதால் வளர்ப்பது கடினம் என்று ஷேகரின் தாய்தான் குழந்தை சற்று பெரிதாகும் வரை தன் வீட்டில் இருக்கட்டும் என்று தூக்கி வந்தாள். ஆனால் பிரதீப்பிற்கு இந்த வீட்டை விட்டு போக மனமில்லை. இங்கேயே இருந்தான். பிறகு ஷேகரின் தந்தைதான் அது சரியில்லை என்று அவன் 10வது முடித்த பிறகு அவன் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார். ஆனாலும் பிரதீப்பிற்கு பெரியம்மா பெரியப்பா ஷேகர் என்றால் கொள்ளை பிரியம். ஏதாவது விடுமுறை என்று வந்துவிட்டால் உடனே இங்கு ஓடி வந்து விடுவான். அவன் படித்து முடித்தவுடன் வட இந்தியாவில் வேலை கிடைத்தது. வேலைக்கு சேர்ந்தவுடன் திருமணமும் முடிந்து ஒரு குழந்தையுடன் அங்குதான் இருக்கிறான். அது இப்பொழுதுதான் ஷேகருக்கு நினைவிற்கு வந்தது. அவன் தந்தையிடம் கூறிய போது முதலில் அவனை எதற்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்து பிறகு சரி என்று கூறிவிட்டார். பிரதீப்பிற்கு ஃபோன் செய்து தான் சுந்தருடன் வருவதாக கூறியவுடன் அவனும் சந்தோஷமாகவே அவர்களை வரச் சொல்லி கூறினான். இதை சுந்தரிடம் கூறிய போது அவன் முதலில் ஒத்துக்கொள்ளவே இல்லை. டே, என்னடா இது, நம்ம ஊர்ல கிடைக்காத வேலையாடா அங்க கிடைக்க போகுது? அங்க சாப்பாடு எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா, வேண்டாம், நாம இங்கேயே வேலைக்கு முயற்சி செய்யலாண்டா, வட இந்தியா எல்லாம் நமக்கு ஒத்து வராதுடா, சொல்றத கேளுடா என்று எத்தனை முறை கெஞ்சியும் ஷேகர் அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. எல்லா கெஞ்சுதலுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வர, அவ்வளவுதான் என்பதுதான் அவனது பதிலாக இருந்தது. அவனை விட்டுவிட்டு தன்னால் இருக்க முடியாது என்பதால் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டான். அவர்கள் இருவரின் தலையெழுத்துக்களும் அங்கு சென்ற பிறகு வேறு விதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இருவரும் அறிந்திருக்க நியாயமில்லை. இருவரும் புறப்பட்டு சென்றனர். பிரதீப்பின் மனைவி மிகவும் நல்ல பெண் என்பதால் ஷேகரும் சுந்தரும் அங்கே தங்குவதில் பிரதீப்பிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. மேலும் வீடு சற்று பெரியதாக இருந்ததினால் இருவருக்கும் சுதந்திரமாக இருப்பதில் எந்த தொந்தரவும் இருக்கவில்லை. பிரதீப் தனக்கு தெரிந்த கம்பெனிகளில் இருவரின் விண்ணப்பங்களையும் கொடுத்திருந்தான். அது தவிர நாளிதழ்களை பார்த்தும் விண்ணப்பித்திருந்தனர். தனியார் போக்குவரத்து கழகத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு அழைப்பு வந்தது இருவருக்கும். ஷேகருக்கு அதில் அவ்வளவாக விருப்பம் இல்லாததால் சுந்தர் மட்டும் சென்றான். சுந்தரின் தோற்றம், அவன் பதிலளித்த விதம் எல்லாம் அவர்களுக்கு பிடித்து விடவே அங்கு இயங்கும் சொகுசு பேருந்துகளுக்கான முன்பதிவு செய்யும் இலாக்காவில் அவனை ஜூனியர் சூப்பர்வைசராக தேர்ந்தெடுத்தனர். சம்பளமும் அப்போதைக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கவே சுந்தர் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான். அதற்கடுத்த 2 வாரங்களில் ஷேகருக்கும் ஒரு கம்பெனியிலிருந்து அக்கவுண்டன்ட் வேலைக்கான உத்தரவு வந்தது. ஷேகர் சுந்தரிடம் அவர்கள் இங்கு வந்ததினால்தான் வேலை கிடைத்தது என்றதை சுந்தரும் ஆமோதித்தான். அத்தியாயம் 9. பிரதீப்பின் மகள் சீதாவிடம்தான் நாட்டியம் பயில்கிறாள். சீதாவின் வீடு 2 தெருக்கள் தான் தள்ளி இருக்கிறது. குழந்தை LKG தான் படிப்பதால் மதியமே பள்ளியிலிருந்து வந்து விடுவாள். பிரதீப்பின் மனைவி சாயந்தரம் 4 மணி அளவில் நாட்டியம் பயில கொண்டு விட்டு அழைத்து வருவாள். வேலை கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆனதால் அந்த வேலையை ஷேகர் செய்வதற்கு முன்வந்தான். சுந்தர் இதற்கெல்லாம் வருவதில்லை.
குழந்தையும் வந்த ஓரிரு தினங்களிலேயே சேகரிடம் ஒட்டி கொண்டு விட்டாள். முதல் நாள் கொண்டு விடுகையில்தான் முதலாக சீதாவை பார்த்தான். 10-12 வயது நிரம்பிய சிறுமிகளுக்கு அபிநயம் பிடிப்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த சீதாவை பார்த்தவுடன் அசந்து போய் நின்று விட்டான். இப்படி ஒரு அபரிமிதமான அழகா என்று அவன் மனம் கேட்டதை விட்டால் வெளியே கேட்டிருக்கும். எத்தனையோ அழகான பெண்களை ஊரில் பார்த்திருக்கிறான். ஆனால் அப்பொழுதெல்லாம் தோன்றாத ஒரு உணர்வு இந்த பெண்ணை பார்த்ததும் அவனுக்கு ஏற்பட்டது. அந்த பெண்ணால் அந்த இடமே மிகவும் அழகாக தெரிந்தது அவனுக்கு. அன்றிலிருந்து எப்படா பொழுது விடியும், குழந்தையை கொண்டுவிடும் சாக்கில் சீதாவை பார்க்கலாம் என்று அவன் மனம் எதிர்பார்க்க ஆரம்பித்தது. போன 2 நாட்களில் அவன் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் என்று சீதாவிற்கும் அவளது தாயாருக்கும் தெரிந்தது. அவள் தாய்க்கு அவனை மிகவும் பிடித்து போனதால் அவன் காத்திருக்கும் 1 மணி நேரத்தில் அவனுடன் வந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார். குழந்தையை கொண்டுவிடும் சாக்கில் வந்து அமர்ந்து கொண்டு தன்னையே உற்று நோக்கி கொண்டிருப்பது சீதாவுக்கும் தெரிந்தது. அவனது எளிமையான தோற்றமும் கண்ணியமான பேச்சும் அவளுக்கும் அவன் மேல் மெதுவாக ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவளும் அவன் வருகையை எதிர்பார்க்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போயிருந்தாலும் பேசிக்கொள்வதற்கு என்று ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. சீதாவின் தாய் அவரது தோழி ஒருவர் வீட்டில் விசேஷம் என்று சென்றிருந்தார். அதனால் வேறு வழியின்றி சீதாவே சேகரிடம் பேசினாள். அவனை பற்றி விசாரித்தாள். சேகரும் ஏதோ மடை திறந்தாற்போல மடமடவென்று எல்லாவற்றையும் ஒப்பித்தான். மாணவியர் அனைவரும் முன்தினம் பயின்றதையே பயிற்சி செய்துவிட்டு புறப்பட்டனர். பிரதீப்பின் மகள் அவன் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் தான் இந்த உலகத்திற்கே வந்தான். பிறகு அவளிடம் விடை பெற்று கொண்டு வீடு திரும்பினான். வீட்டிற்கு அவன் உடல்தான் சென்றது. மனம் இன்னும் சீதாவை சுற்றி கொண்டிருந்தது. அங்கு சீதாவிற்கும் அதே நிலைதான். அவளுக்கு சேகரை மிகவும் பிடித்து விட்டிருந்தது, அவளுக்கே தெரிந்தது. ஆனால் அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா என்ற திரைப்பட பாடலின் வரிகள் தான் அவளுக்கு பதில் அளித்தன. சேகருக்கும் சீதாவிற்கும் தன்னை பிடித்திருக்கிறது என்பது மெதுவாக புரிந்து போனது. ஒருவர் மனதில் இன்னொருவர் என்பது தெளிவான பிறகுதான் இருவருக்கும் பயம் ஏற்பட்டது. சீதாவின் தாய் என்னதான் அவளுக்கு ஒரே பெண் என்று நிறைய சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பானவர்தான். காதல் கத்திரிக்காய் என்று முன்னே போய் நின்றால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். என்ன கெஞ்சினாலும் சம்மதிக்க மாட்டார் என்பது உறுதி. சேகர் தமிழ்நாட்டை சேர்ந்த பையன்தான் என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார். தமிழ்நாட்டில் இருக்கும் தன் உறவினர்கள் மத்தியில் தலைக்குனிவு ஏற்பட்டுவிடும் என்ற பயம். அதற்காக சேகரை விட்டுவிடவும் முடியாது. பழகிய இந்த கொஞ்ச நாட்களில் அவன் தன் வாழ்வில் இன்றியமையாத ஒருவனாகிவிட்டது நன்கு புரிந்தது. எப்படித்தான் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடக்கும் என்பதை நினைத்து நினைத்து குழம்பியது அவள் மனம். இவளுக்கு இப்படியென்றால் சேகரின் நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அவர்கள் வீட்டிலும் காதலுக்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்காது. சேகரின் அத்தை மகன் கல்லூரியில் படிக்கும்போது யாரோ ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக அவன் தாய் அப்படி ஒரு அமர்க்களம் செய்ததை சேகர் நன்கு அறிவான். அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக தான் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்றெல்லாம் மிரட்டி அவன் காதலை குழி தோண்டி புதைத்தனர். அந்த கலாட்டா நடக்கும் பொழுது சேகர் பள்ளி படிப்பு படித்து கொண்டிருந்தான். சேகரின் தாய் அவன் அத்தை பக்கம் சேர்ந்து கொண்டு, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள காதலாம் காதல், காலை உடைச்சி கட்டி போட்டு வச்சா எல்லாம் சரியா போயிடும் என்று கூறியது இன்னும் நினைவிருக்கிறது. இந்த அழகில் நானும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று எப்படி தைரியமாக சொல்வது? அடுத்து அவர்கள், ஏண்டா நாங்க செத்து போயிட்டோம்னு நினைச்சிட்டியா, இதுக்குத்தான் ஊரு விட்டு ஊரெல்லாம் போக வேண்டாம்னு அடிச்சுக்கிட்டோம் கேட்டியா என்று கத்துவார்கள் என்பது அவன் அறிந்ததுதான். ஆனால் கண்டிப்பு இருக்கும் இடத்தில்தான் காதலும் வந்துவிடுகிறது. என்ன செய்வது என்று யோசிக்கையில் இதை சுந்தரிடம் சொல்லி ஆலோசனை கேட்பதுதான் சரி என்று தோன்றியது. சுந்தரிடம் இதை கூறிய போது அவனால் நம்பவே முடியவில்லை. எப்புட்ரா 2 வாரத்தில் காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்ற? வேண்டாண்டா, நமக்கு இந்த காதல் எல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், வேலையும் வேண்டாம், வா நம்ம ஊருக்கே போயிடலாம் என்று கூறியதை கேட்டவுடன் சேகர், டேய் நீ ஏதாவது ஐடியா கொடுப்பன்னு தான் உன்னிட்டம் சொன்னேன், இப்ப நீயே இப்படி சொல்ற, பரவாயில்ல விடுடா என்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னவுடன் சுந்தரால் தாங்க முடியவில்லை. அப்படியெல்லாம் சொல்லாதடா, நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற, நீ என் நண்பேண்டா என்று கூறவும் சேகர் வாய்விட்டு சிரித்தான்.
இதற்கிடையில் இருவருக்கும் வேலை கிடைத்த உடனேயே பிரதீப்பிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று எண்ணி அவன் எத்தனை முறை வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் தனியே சிறியதாக ஒரு வீடு பார்த்து கொண்டனர். சுந்தருக்கு சாப்பிட எவ்வளவு விருப்பமோ அந்த அளவிற்கு சமையல் செய்வதிலும் விருப்பம் உண்டு. அவன் செய்யும் தேங்காய்பால் சாதமும் சிக்கன் குருமாவும் யாராலும் செய்ய முடியாது. அவ்வளவு நன்றாக இருக்கும். அதனால் இருவருக்கும் சாப்பாட்டு பிரச்சினை இல்லாமல் போனது. வாரத்திற்கு ஒரு முறை பிரதீப் வீட்டிற்கு சென்று வந்தனர். அவர்களையும் விடுமுறை தினத்தில் அழைத்து சுந்தர் கையால் சமைத்ததை சாப்பிட வைத்து அனுப்பினர். ஷேகருடைய வருத்தத்தை போக்க அவ்வாறு கூறி அவனை சிரிக்க வைத்து நம்பிக்கையூட்டினாலும் சுந்தருக்கு அவனுக்கு எந்த வகையில் உதவப் போகிறோம் என்பது புரியவில்லை. அதற்குள் ஷேகருடைய சொந்த கிராமத்தில் நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணம் என்று அழைப்பிதழ் அவனுடைய பெற்றோருக்கு வந்தது. அவர்களும் ஷேகர் கண்டிப்பாக வரவேண்டும் என்று ஃபோன் செய்து கூறிவிட்டனர். அவனும் தன் கம்பெனியில் ஒரு நாள் விடுமுறை வாங்கிவிட்டான். திருமணம் வார கடைசியில் வருவதால் ஒரு நாள் விடுமுறை போதுமானதாக இருந்தது. சீதாவிடம் சென்று விபரத்தை கூறும்போது தன் பெற்றோரிடம் கூறி எப்படியாவது சம்பந்தம் வாங்கி வருவதாக கூறினான். சீதா அவன் சொன்னதற்கு தலையாட்டினாலும் அவன் முகத்தில் தெரிந்த அவநம்பிக்கையை கண்டு கொண்டாள். இதற்கெல்லாம் ஒரே வழி ஷேகரின் நண்பன் சுந்தரிடம் உதவி கேட்பதுதான் என்று எண்ணி சுந்தரை தனியாக அழைத்து எப்படியாவது உதவி செய்ய சொல்லி அழுதாள். அவள் அழுததை பார்த்த சுந்தர் தான் என்ன ஆலோசனை கூறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டான். உடனே ஷேகரையும் அழைத்து இருவரிடமும் கூறினான். இங்க பாருங்க, உங்க அம்மா ஒத்துக்கணும்னு நீங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி டேய் ஷேகர், உங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிப்பாங்களான்னு தெரியாது. அதனால நீங்க 2 பேரும் உடனே பக்கத்தில் இருக்கும் கிருஷ்ணன் கோயிலில் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. கல்யாணம்னு ஆயிட்டா யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கோபமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோபம் தணிந்து உங்களை கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. சுந்தர் கூறியதை கேட்டவுடன் ஷேகருக்கு உடனே கோபம் வந்தது. என்னடா, எங்களை திருட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? போதும்டா உன் உபதேசம் என்று கத்தினான். நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருடா, அதை தவிர வேற வழியே இல்லடா என்று அவன் கூறவும் சீதா உடனே ஷேகரை அழைத்து சுந்தர் கூறுவதுதான் சரி என்று கூறினாள். ஷேகர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்றான். பிறகு எல்லாம் நேர்கோடு வரைந்த மாதிரி நடந்தேறின. வெள்ளிக்கிழமை இரவு ஷேகர் புறப்பட வேண்டும் என்பதால் புதன் அன்று காலை கிருஷ்ணன் கோவிலில் அந்த கிருஷ்ணன் சாட்சியாக சுந்தரின் உதவியுடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அடுத்து வருவது என்ன என்பதை பகுதி 4 கேட்கலாம். நன்றி.